எங்கள் அம்மா ஒரு பொண்ணு வீட்டில் பார்த்து வைக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி தான் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட்காக ஸ்டேஷனுக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க. அது பார்க்குற மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஒரு அன்பான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது லஞ்ச் டைமுக்கு சாப்பாடு வரலையே சொல்லி கால் பண்ணி கத்துறாரு. அவங்களும் அவசரமாக சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரல சொல்லி சாப்பாட்டை மூஞ்சால் அடித்த மாதிரி இந்த பொண்ணை அமுச்சு விட்டுறாரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இவரோட சுயரூபமே தெரிய ஆரம்பிக்குது. எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, மூஞ்ச காட்டுறது, ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக அடிச்சிடுறாரு. தினம் இந்த கொடுமையை அனுபவிக்க முடியாம அவரோட ஸ்டேஷன்லயே இருக்கிற போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த பரோல்ல வந்த கைதியை மறைச்சி வைக்கிறாங்க. இதனால அந்த இன்ஸ்பெக்டருக்கு இப்போ பயங்கரமா ப்ரெஷர் ஆகுது. ஆனா இவங்க தான் பழி வாங்குறதுக்காக அந்த கைதியை ஒளிச்சு வச்சிருக்காங்க சொல்லி ஒரு கட்டத்துல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரும் பண்ற கொடுமையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாளே டிஎஸ்பி கிட்ட கொடுத்துட்றாங்க. அதனால அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க.